ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வரகரிசி வச்சு எப்படி ஒரு கிச்சடி ஒரு உப்புமா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா வரகரிசியும் பாசிப்பருப்பு ஒரு ஒரு டம்ளர் வரகரிசியில் வந்து ஒரு 90% வரகரிசி எடுத்துக்கோங்க. ஒரு 10% வந்து பாசிப்பருப்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அது எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு, இப்போ வானலில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது, கொஞ்சம் இஞ்சி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் வரகரிசி அந்த பாசிப்பருப்பு சேர்த்து எடுக்கிறீங்கன்னா, நான் வந்து 3 டம்ளர் எடுத்துருக்கேன். 3 டம்ளர் காமிச்சிக்க, பட் 3 டம்ளர் தண்ணி எடுத்தேன். நீங்கள் ஆனால் 3 டம்ளர் போட்டிங்கன்னா உப்புமா மாதிரி வரும். 3 டம்ளர் போட்டால் கிச்சடி மாதிரி கொஞ்சம் குழைவாக வரும். இதை போட்டு இது நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். தண்ணி விட்டு கொதித்ததும் இந்த ஊற வச்சதை வந்து அதில் மிக்ஸ் பண்ணி தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, நல்லா வெந்து வரும். இதை மாதிரி